தடவை நான் ஒரு 11 மணிக்கு அல்லது ஒரு 11:30 மணிக்கு நான் பள்ளி வாசலுக்கு வந்திருக்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை கைய வச்சு கேட்டா உள்ளம் பதில் சொல்லும். கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சோதர்களே, நாங்க உல்ஹியாவுடைய அமலை பத்தி பேசுறோம். உல்ஹியாவுடைய நாள்ல என்ன சொல்றோம் என்றா, நாங்க இப்பதான் ஒரு மாடு கொடுத்தேன், இவ்வளோ பெருப்பமான மாடு, இவ்வளோ மக்களுக்கு பங்கிட்டேன், இவ்வளோ நாட்களாக நான் யோசிச்சிருந்து ஒரு மாடை வாங்கி அறுத்தேன் என்று சொன்னான். ஆனா ஜும்மாவுடைய நாளையில வருஷத்துக்கு 52 ஜும்மா வருது. வருஷத்துக்கு 52 ஜும்மா. நாங்க கொடுத்த உல்ஹியாவுடைய மாட்டை பத்தி பேசுறோம். உல்ஹியாக்கு கொடுத்த அந்த மாடு அறுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட நேரங்களை பத்தி பேசுறோம். இப்பதான் இந்த மாடு அறுக்கப்பட்டு இன்றைக்கு இவ்வளோ நாளா அந்த குர்பான் இறைச்ச நான் பார்சல் பண்ணி அதை அறுத்து அதுக்குரிய கூலியை கொடுத்து எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோம். யாரு ஜும்மாவுடைய தினத்துல யாரு நேர காலத்தோட வாராரோ அவருக்கு மாடு கொடுத்த நன்மை இல்லை. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாளையில யாரு நடந்து வாரார், குளிச்சுட்டு நேர காலத்தோட நடந்து வந்து பள்ளியில நல்ல விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்துல அதை காது தாழ்த்தி கேட்கிறார், இவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை என்றா மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு எழுதப்படுதாம், இவருக்கு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்ட நன்மையை, அதை பங்கிட்டு கொடுத்த நன்மையை அல்லாஹ் ஜும்ஆவுடைய தினத்தின் மூலம் தருகின்றான். எங்களோட வாழ்க்கையில் இதனுடைய நன்மையை நாங்கள் விளங்கிக்கிறோமா? நாங்கள் கொடுத்த மாடை பத்தி பேசுகிறோம்.